Sanyo 49S7100 இந்த மாடலில் பேக்லைட் இஷ்யூ ஒன்று. சானியோன்னு சொல்லி லோகோ லைட்டாக தெரியுது, ஆனால் வெளிச்சம் வரல. இது பேக்லைட் தான் இஷ்யூ. இந்த பேக்லைட் எப்படி போயிருக்குன்னு பார்க்குறோம் வாங்க. இந்த பேக் கவரை கழட்டிட்டு மதர் போர்டில் இன்வெர்டர் செக்ஷனில் போகிற வோல்டேஜ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். இதுக்கு 49 இன்ச்சஸ்க்கு பார்த்திங்கன்னா 128 வோல்ட் வரணும். ஆனால் வோல்ட்டு கரெக்டாக வந்தது. இதே எல்இடி கரெக்டாக இருந்துச்சுன்னா பேக்லைட்டும் எரிஞ்சிருக்கும், ப்ளஸ் நமக்கு அந்த வோல்ட்டு ப்ராப்பராக 128 வோல்ட் கரெக்டாக காட்டியிருக்கும். அது நிற்காமல் கரெக்டாக இறங்கினே மைனஸ் ஆகினே இருக்குதுன்னா இது கம்ப்ளைண்ட் வந்து பேக்லைட் தான். பேக்லைட்டும் நம்ம மாற்றலாம். பேக்லைட் எனக்கு ஒரிஜினல் வந்து அன்றைக்கே கிடைக்கல, அதனால் அடுத்த நாள் தான் கிடச்சிச்சு. அடுத்த நாள் நம்ம அந்த பேக்லைட் சேம் ஒரிஜினலே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஒரிஜினல் போடுறதுனால கொஞ்சம் நமக்கு கஸ்டமருக்கு லைஃப் வரும். ஒரு வருஷத்துக்கு மேலேயும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரி வரும். ஆனால் பேக்லைட்டுக்கு எங்களுக்கு ஒரு நாள் கூட வாரண்ட்டி கொடுக்குறதில்ல, நாங்களும் கஸ்டமருக்கு வாரண்ட்டி கொடுக்குறதில்ல. அதனால் ஓடுற வரைக்கும் கஸ்டமருக்கு லாபம் தான். ஆனால் இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தடில் பண்ணால் கம்பல்சரி நமக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர்ஸ் வந்து சில நேரத்தில் ஸ்டாண்ட் பை நீங்கள் ஆஃப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஃபால்ட் ஆகிடும். அந்த ஸ்டாண்ட் பையை வந்து கஸ்டமர் மெயின்டனும் பண்ணணும். டிவியை மெயின்டைன் பண்ணாங்களே போதும். ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும். எல்இடி டெஸ்ட் பண்ணோம், ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் இந்த டிஸ்பிளே வந்து 49 வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். ஃபுல் ஹெச்டி பேனல் இது. 4K பேனல்னால் கொஞ்சம் தொப்பமாக இருக்கும். ஃபுல் ஹெச்டினாலும் ரொம்ப மெலிசாக இருக்கும். லைட்டாக ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் புது டெக்னீஷியன் பார்த்து பண்ணுங்கள். லைட்டாக நீங்கள் உள்ளே கையை விட்டு மடக்கிறேன்னு சொல்லி இந்த பக்கம் தூக்குனீங்கன்னா அந்த சைடு உடஞ்சிரும். அதனால் 4 சைடு உட்காந்துருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணணும். டிஸ்பிளே பண்ணும்போது அரை மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சைடில் மேலே பீடிங் உட்காரும்போதும் அதே மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சானியோ டிவி ஆன் ஆகிடுச்சு, பக்காவாக இருக்குது, கிளாரிட்டிலாம் சூப்பராக இருக்குது. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குற டெக்னீஷியன் யாருன்னா இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கஸ்டமர்ஸ் யார் இது பார்த்தாலும் என்னோடய ஷாப்புக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். நம்ம சைட்லேருந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சர்வீஸ் எல்லாம். எதனா டவுட்டுன்னாலும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.